வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமாக இருக்கீங்களா? தசவாயில் முக்கியமான 5 காற்றை பார்த்துட்டோம். இப்போ மீதி இருக்கிற உபவாயுகளான 5 காற்றை நம்ம பார்ப்போம். இந்த உபவாயுக்களில் முதலாவது 6வது காற்றாக நம்ம நாகன் என்ற காற்றை எடுத்துப்போம். நாகன் என்றது நம்மளுடைய நுரையீரலை க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு காற்று. இந்த காற்று தும்மல் மூலமாக நம்ம நுரையீரலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றி நம்ம டஸ்ட்டோ வைரஸோ எதா இருந்தாலும் வெளியேற்றக்கூடிய காற்று நாகன். நெக்ஸ்ட்டு 7வது காற்றா கூர்மன். கூர்மன்ன்றது நம்மளுடைய வெளியில் உள்ளே இருக்கிற ஐபால்ஸ் மூமெண்ட்டை பண்ணி கண்ணில் இருக்கிற ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடிய காற்று. சில பேருக்கு ஐ ப்ரெஷர்னு கேள்விப்பட்டிருப்போம். அது பாதிக்கப்பட்டால் வர்றது தான் ஐ ப்ரெஷர். அப்போ அதுக்கடுத்த காற்று அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கொட்டாவி காற்று. இதை கிரிகரன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொட்டாவி காற்று என்ன பண்ணுதுன்னா, எப்போ பிரெயின் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுதோ அப்போ நுரையீரலேருந்து நமக்கு ஆக்சிஜன் பிரெயினுக்கு போகாமல் இருக்கும்போது ஏற்படக்கூடிய கொட்டாவியை வாயை திறக்க வச்சு ஆக்சிஜனை மெயின்டைன் பண்ணக்கூடிய காற்று இந்த கிரிகரன். அதுக்கடுத்து தேவதத்தன். இந்த தேவதத்தன் என்ற காற்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இது நம்மளுடைய கண் இமை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. நம் இமைகள் மூடுறோம் திறக்கிறோம். இந்த மூடி திறக்கக்கூடிய வேலையை செய்யறது யாரு அப்படின்னா தேவதத்தன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்ணில் ஈரம் இருக்குது இல்லைங்களா, இந்த ஈரத்தை மெயின்டைன் பண்ணி நமக்கு 12 மணி நேரம் எவ்வளோ நேரம் நம்ம முழிச்சுன்னு இருக்கோமோ அவ்வளோ நேரமும் இந்த இமையை ஈரப்பத்தோடு பார்த்துக்கக்கூடிய ஒரு காற்று. இதுக்கடுத்து வரக்கூடிய தனஞ்சயன் இந்த 9 வாயுக்களையும் ஒரு ப்ரெஷர் கொடுத்து உடல் முழுவதும் இயங்க வைக்கிற வேலை செய்யக்கூடிய தனஞ்சயன் வீங்கல் காற்று என்ற பேரோடு இருக்கான். ஏன் வீங்கல் காற்றுன்னு பேர் வந்துச்சுன்னா, குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே உச்சந்தலை இருந்து உள்ளே வந்த இந்த தனஞ்சயன் நமக்கு கடைசியாக இந்த உடல் விட்டு பிரியும் போது உடலை வீங்க வைத்து 3 நாள் மீண்டும் உயிர் வருமா என்ற ஏக்கத்தோடு 3 நாள் வைத்து உடலில் இருந்து வெளியேற்றி 3வது நாள் உடலை வெடிக்க வச்சு இந்த இயற்கையோடு கலக்க வைக்கிற வேலை செய்கிறது தனஞ்சயன். இப்போ இந்த 10 காற்றையும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை யார் செய்கிறாங்க? பிராணாயாமா. இந்த பிராணாயாமா எப்படி பண்ணணும்? சின்முத்திரை வச்சுக்கிறோம், நல்ல மூச்சை இழுக்கிறோம், நிதானமாக விடுறோம். இது போல் 1:2 ரேஷியோவில் நம்ம மூச்சை இழுத்து வெளியே விடுற டைமை எடுத்துக்கிறோம். இது போல் ஒவ்வொரு சாப்பாடுக்கும் முன்பும் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி நம்ம 4 வேளை, காலை, மதியம், நெக்ஸ்ட்டு ஈவினிங்கு, நெக்ஸ்ட்டு இரவு, இந்த 4 வேளையும் செய்யும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த 10 விதமான காற்றும் இயங்கி உடலில் இருக்கிற உள்ளுறுப்புகளை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை செய்யுது. இந்த ஒரு சிம்பிளான பயிற்சி செய்து நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா மலச்சிக்கல் என்ற ப்ராப்ளம் நமக்கு எப்போவுமே வராது. தூக்கமின்மை சரியாகும். உடலில் ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்பட்டால் அதுவும் சரியாகும். சிறுநீரகத்தில் இருக்கிற கழிவுகளும் யூரின் மூலமாக ப்ராப்பராக வெளியேறக்கூடிய வேலை செய்யும். அப்போ உடலில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் இந்த பிராணாயாமா சின்முதிரை வைத்து மூச்சை இழுத்து மூச்சை விடுற வேலையே ஒவ்வொரு வேளையும் நம்ம ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தி பஞ்சபூதத்தில் காற்றுன்ற பூதத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த பயிற்சியை செய்து நம்ம பயன்பெறுவோமா? வாழ்க வளமுடன்.